வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா 7/2/2025 பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. குரோதி தை பார்த்தீங்கன்னா 25வது நாள். இன்னைக்கு தசமி, அஷ்டமி முடிஞ்சு தசமி. இங்கே நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலை 9:30 10:30 மணி வரைக்கும். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 12 to 1, மாலை 6:30 to 7:30. இந்த குளிகை நிறைய எல்லோரும் அவாய்ட் பண்ணாதீங்க, அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல நாள் தான். அதான் 7:30 to 9 வருது காலையில். மேற்கு சூலம், பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கி திதி பார்த்தீங்கன்னா அதிகாலை நவமி, அடுத்து பார்த்தீங்கன்னா தசமி திதி. நாளைக்கு தான் வருது ஏகாதசி. நான் நாளைக்கு சொல்கிறேன். நான் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை 8:41 வரை ரோகிணி, பின்பு மிருகிஷி நட்சத்திரம். ரோகிணி முடிஞ்சு போது, மிருகிஷி தான் எடுக்கணும். சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை ஒரு 8 மணி வரைக்கும் சுவாதி, பின்பு விசாகம் தான் எடுக்கணும். துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்சால் ஒரு 2 வழக்கு அரிசி வச்சு போட்டு போங்க. சந்திர பகவானை நினச்சி கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பான நாளாக எல்லாருக்கும் நடக்கணும்ன்ட்டு வேண்டின்னு இதை ஆரம்பிக்கிறோம். மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதையோ ஒன்று செஞ்சு முடிக்கணும்னு இன்றைக்கி ஸ்டாண்ட் பையில் செஞ்சு முடிப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானே. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாந்தம், ஒரு அமைதி கிடைக்கும். அமைதி என்பது வெளியில் கிடையாது, அது உள்ள. அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், மகிழ்ச்சி வெளியில், அமைதி உள்ள. இன்றைக்கி ஒரு அமைதி நிறைஞ்சி இருப்பாங்க. மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் இரக்க சுபாவத்தில் இருப்பாங்க. மற்ற ராசிக்காரர்கள்லாம் மிதுன ராசின்னு தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட போயிட்டு இன்றைக்கி அவங்க வேலையை முடிச்சுக்கலாம். கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ராசி நேயர்கள்லாம் இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நாள். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் நேயர்கள். கடகராசி நேயர்கள் யாருக்கிட்டையும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அனுசரித்து போகணும். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சி வெளியில் தான். ஸோ யூ என்ஜாய். பணம் கொஞ்சம் செலவு பண்ணி என்ஜாய் பண்ண மகிழ்ச்சி. கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க ஒர்க்கை பார்த்து எல்லாருமே ஒரு பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்க. பெருமை தரக்கூடிய ஒரு நாள். நல்லா ஸ்மார்ட்டாக பண்ணார், நல்லா இருக்குது அப்படின்னு. துளாராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மற்ற ராசியாளர்களுக்கு கூட ஒரு போட்டி, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த ஒருத்தருக்கு ஈகோ கிளாஷ்லாம் வரும். இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஈகோவை கூட நம்மளால் தமிழில் சொல்ல முடியல. ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போனால் இன்றைக்கி நல்லா இருக்கும் துளாராசி நேயர்கள். விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்கள எல்லாருமே ஒரு முகஸ்துதி செய்வார்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு உயர்வு தரக்கூடிய ஒரு நாள். அவங்க ஒர்க்கு ஒரு நல்ல விதமாக முடியும். அதனால் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் தரக்கூடிய ஒரு நாள். ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ் பாயிண்ட் கிடைக்கும். கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நலம் பயக்கும் நாள். நல்லது அதுவாக வந்தால் தான் நடக்கும். நம்ம தேடி போய் நல்லதை கையில் பிக்கப் பண்ண முடியாது. இன்றைக்கி அந்த மாதிரி தேடி சில விஷயங்கள் நடக்கும். மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நற்செயல் செய்யக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யணும், ஏதாவது ஒரு வார்த்தையாவது, ஒரு நல்ல வார்த்தை அனைவருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள். தயவு செய்து பிளெஸ்ஸிங் பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கரணம் மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் கரணம் சொல்லிடுறேன். நான் இன்றைக்கி அதிகாலை கௌலவம் நேற்றே சொன்னேன். நைட்டு அதிகாலை போட முடியாது, நேற்றே போட்டுருந்துட்டுன்னு கௌலவத்துக்கு சொன்னேன். இன்றைக்கி தைத்துளம், மத்தியானம் தைத்துளம், மத்தியானத்துக்கு மேலே நைட்டு 1:30 கரசை வருது. தைத்துளம் கரசை, காலையில் தைத்துளம், ஈவினிங் கரசை வழக்கு போடுங்க. வீட்டு பூஜை அறையிலே போடுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு
எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.